அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ அல்லது கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு தற்போது கனடா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் ட்ரம்ப் மிகப்பெரிய அஸ்திவாரத்தையே காட்டப்போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவரையே ஆட்டி வைக்கக்கூடிய கனடா கையில் எடுத்த பிரம்மாஸ்திரத்தை பற்றின பல முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. ட்ரம்பையே அதிர வைத்திருக்கக்கூடிய கனடா எடுக்கக்கூடிய அந்த பிரம்மாஸ்திரம் என்ன, இந்த விஷயத்தில் அடுத்தடுத்து என்ன நடந்துட்டுருக்கு, தற்போது இதனுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் பல சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை பற்றியும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு கனடா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் அப்படின்னு கனடா தெரிவித்துள்ளதாக கூறப்படுது. கனடா மீது ட்ரம்ப் 20% வரியை விதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் கனடா எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 4 முக்கியமான நாடுகளை அல்லது வேறு நாட்டின் பகுதிகளை தனது நாட்டுடன் இணைக்க திட்டமிட்டிருக்காரு. இதற்காக இராணுவ படைகளை களமிறக்கவும் தயார் என்று அவர் அறிவித்தும் இருக்காரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பனமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை கையகப்படுத்த வேண்டும், அதோடு கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு அழைப்பும் விடுத்திருக்காரு. இது தொடர்பாக அவர் கடந்த சில நாட்களாகவே பேசியும் வந்துட்டுருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில தான் உடனே இந்த பகுதிகளை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும். பனமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து இரண்டும் அமெரிக்காவுடன் இருக்க வேண்டிய பகுதிகள். இந்த பகுதிகளை அமெரிக்காவிற்கு கொண்டு வர வேண்டும். இல்லை அப்படின்னா அதற்காக படைகளை கூட அனுப்புவேன், தேவைப்பட்டா மொத்த இராணுவத்தை கூட அனுப்புவேன். கனடாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவர்களுக்கு பொருளாதார அழுத்தம் தருவேன். மெக்சிகோ அமெரிக்காவின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். செஸ் விளையாடுவது போலத்தான் இவர்களுக்கும் பொருளாதார தடை உள்ளிட்ட அழுத்தங்களை கொடுப்பேன். அவர்கள் அமெரிக்காவின் புதிய மாகாணங்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்த நேரம் அப்படிங்கிறது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடன், அதாவது கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதாக முயற்சியை மீண்டும் மேற்கொண்டு உள்ளாரா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறதும் கனடாவில் அரசியல் சிக்கல் நிலவி வர நிலையில் ட்ரம்ப் மீண்டும் இந்த முயற்சியில் இறங்கியும் இருக்கிறாரா. அமெரிக்காவின் எரிபொருளை நம்பி நாங்கள் கிடையாது, கனடாவின் எரிபொருளை நம்பித்தான் அமெரிக்காவே இருக்காங்க. அப்படி இருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது. அப்படி விதிக்கும் பட்சத்தில் கனடாவின் எரிபொருளை அவர்கள் வாங்க முடியாது. மாறாக ரஷ்யாவிடம் எரிபொருள் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம். சீனா, வெனிசுலா போன்ற நாடுகளிடம் வேண்டுமானால் எரிபொருள் வாங்கிக் கொள்ளலாம். எங்கள் மீது 25% வரி விதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அமெரிக்காவிற்கு எரிபொருள் வழங்க மாட்டோம் அப்படின்னு கனடா அறிவித்தும் இருக்காங்க. கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலும் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலும் அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு கனடா எச்சரிக்கை விடுத்திருக்கு. அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் அப்படின்னு கனடா தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் கனடா அமெரிக்காவிற்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வழங்கியும் வந்துட்டுருக்காங்க. 2024 கனடா ஒரு நாளைக்கு சுமார் 2.76 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்திருக்கு. இது அமெரிக்க கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 60% ஆகும். அந்த அளவிற்கு அமெரிக்கா கனடாவை நம்பி இருக்காங்க. 2024 கனடா ஒரு நாளைக்கு சுமார் 7.1 பில்லியன் கன அடி இயற்கை எரிவாயுவை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கிறாங்க.
இது அமெரிக்க இயற்கை எரிவாயு இறக்குமதியில் குறிப்பிடத்தக்க அளவு அப்படின்னு சொல்லலாம். 2022 ஆண்டில் கனடா சுமார் 53 டெராவாட் மின்சாரத்தை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. கணக்குப்படி பார்த்தா மின்சாரம், கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு அப்படின்னு அனைத்திற்குமே கனடாவை அமெரிக்கா நம்பி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளையும், சீனா மீது 10% வரியையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமல்படுத்தியும் இருக்க நிலையில் இதற்கு பதிலடியாக தற்போது அமெரிக்கா மீது கனடா கூடுதல் வரிகளையும் விதித்தும் இருக்காங்க. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்னும் கடுமையான வரி விதிப்புகளை மேற்கொண்டா கண்டிப்பாக அமெரிக்காவிற்கு எரிபொருள் வழங்குவதை நிறுத்துவோம் அப்படின்னு கனடா தெரிவித்தும் இருக்கு. அமெரிக்காவின் எரிபொருளை நம்பி நாங்கள் இல்லை, கனடாவின் எரிபொருளை நம்பி தான் அமெரிக்கா இருக்காங்க. அப்படி இருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது. அப்படி விதிக்கக்கூடிய பட்சத்தில் கனடாவின் எரிபொருளை அவர்கள் வாங்க முடியாது. மாறாக ரஷ்யாவிடம் எரிபொருள் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம். சீனா, வெனிசுலா போன்ற நாடுகளிடம் வேண்டுமானால் எரிபொருள் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு கனடா தற்போது தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கள் மீது 25% வரி விதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அமெரிக்காவிற்கு எரிபொருள் வழங்க மாட்டோம் அப்படின்னு கனடா அறிவித்தும் இருக்கு. கனடா மீது 25% வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்ட நிலையில் கனடாவின் எரிபொருட்களுக்கு 10% வரி விதித்திருக்காங்களாம். அதே போல மெக்சிகோ பொருட்களுக்கு 25% வரியும் விதித்திருக்காரு. இதற்கு கனடா மற்றும் மெக்சிகோ அமெரிக்காவின் பொருட்களுக்கு 25% வரி விதித்து உத்தரவிட்டிருக்காங்க. கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலும் கனடாவை அமெரிக்காவின் 51 மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலும் அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் கனடாவும் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அதே சமயம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கனடா, மெக்சிகோ ட்ரம்பினுடைய இந்த புதிய வரி விதிப்புக்கு கடுமையான தாக்குதலையும், அதாவது கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்திருப்பது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை அது ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு அதாவது 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவிற்கு அடுத்தடுத்து செக் வைத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்தியாவிற்கு அல்லது இந்தியர்களுக்கு எதிராக முக்கியமான நிலைப்பாடுகளை ட்ரம்ப் அறிவித்தும் இருக்காராம். இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. இதே எச்சரிக்கையை அவர் மீண்டும் வெளியிட்டும் இருக்காரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது போஸ்டில் பிரிக்ஸ் குழு துணையாக நாணயம் ஒன்றை உருவாக்க பார்த்ததை அமெரிக்கா வேடிக்கை பார்த்த காலம் போயிடுச்சு. பிரிக்ஸ் நாடுகள் புதிதாக நாணயம் எதையும் உருவாக்கக்கூடாது, இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தை பயன்படுத்தக்கூடாது. அமெரிக்க டாலரை மட்டுமே இவர்கள் பயன்படுத்த வேண்டும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு 100% கூடுதல் வரி விதிக்கப்படும். அமெரிக்காவில் அவர்கள் தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யும் முடிவை கைவிட்டு விடலாம். வேறு யாராவது ஏமாளி கிடைத்தால் அவர்களிடம் அவர்கள் போய் வியாபாரம் செய்யட்டும். பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச வியாபாரத்தில் டாலரை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது. டாலர் வேண்டாம் அப்படின்னா அமெரிக்காவுடன் உங்களுக்கு உள்ள உறவையும் துண்டித்து கொள்ளுங்க அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கும் திட்டத்தில் இருக்காங்க. பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு இடையே இந்த நாணயத்தை மட்டுமே பயன்படுத்தும். இது அமெரிக்க டாலரின் வீழ்ச்சியாக பார்க்கப்படுது. இதனால் உலக அரசியலே மாறும். எண்ணெய் பொருட்களுக்கு டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சியில் வாங்கப்படும். முக்கியமாக சீனா, ரஷ்யாவிற்கு எழுச்சியை இது கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐரோப்பா அதிர்ச்சியில் உறைந்தும் இருக்காங்க. இதைத்தான் ட்ரம்ப் எதிர்த்தும் இருக்காரு. பிரிக்ஸ் நாடுகள் தான் ஏற்கனவே உலகின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கும் வகித்து வந்துட்டு இருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகியவை தான் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் டாலரை கைவிட்டால் அது அமெரிக்காவிற்கு பெரிய அடியாகவே இருக்கும். இதை தான் தற்போது அமெரிக்கா கடுமையாக எதிர்த்தும் இருக்காங்க. H-1B விசா உள்ளிட்ட விசாவின் ரினியூவல் காலத்தை குறைத்து ட்ரம்ப் உத்தரவிட்டும் இருக்காரு. அங்கே வேலை அனுமதி வாங்கி விசா பெற்று பணியாற்றுபவர்களின் விசா காலாவதியாகிவிட்டால் 540 நாட்களுக்குள் அதை புதுப்பிக்க வேண்டும். அதுவரை
தானாகவே அந்த விசா செயல்பட தொடங்கிவிடும். H1B விசா உள்ளிட்ட விசாவின் ரினிவல் காலத்தை குறைத்து ட்ரம்ப் உத்தரவிட்டும் இருப்பது. இதை 180 நாட்களுக்கு ட்ரம்ப் குறைத்தும் இருக்காரு. அங்கே வேலை அனுமதி வாங்கி விசா பெற்று பணியாற்றுபவர்களின் விசா காலாவதியாகிவிட்டால் இனிமேல் 180 நாட்களுக்குள் அதை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு புதிய விதியையும் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.